நமஸ்காரம். இது நம்ம இந்த டூல் வச்சு தான் கோலம் போட்டு ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். இதில் மொத்தம் 8 கோடுகள் வரும். கொஞ்சம் தள்ளி தள்ளி வரும். இது என்னோட நெய்பர் எழுத்தாத்து மாமி, அவள் பேர் மைதிலி. ஸோ அவள் தான் இந்த கோலம் போடுறா நமக்காக. ஸோ இந்த கண்டினியூஸாக இருக்கிற இழைகள் இது அழகாக நீட்டாக விழுறது பாருங்க. ஸோ சும்மா ஒன்று போடலான்னு தான் ஸ்டார்ட் பண்ணோம் இன்றைக்கி. ஸோ எல்லோரும் வந்து அப்படியே ஃபுல்லாக எல்லாத்தையுமே வச்சு இன்றைக்கே போட்டு முடிச்சாச்சு ஒரே நாளில். மாமி எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லுங்க. இது நம்ம இந்த இழை வச்சு தான் கோலம் போட்டு பார்க்க போகிறோம். இதில் மொத்தம் வந்து 12 கோடுகள் இருக்குது. அது 3 ஸ்ப்ளிட் ஆகிருக்கு. இந்த டூல் யூஸ் பண்ணி இப்போது நமக்காக கோலம் போட்டு காமிச்சுட்டு இருக்கிறது என்னோடய சேம் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஜானகி மாமி. இவள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கா, நானும் மைதிலி மாமியும் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கோம். ஸோ இவாளும் என்னோடய அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவா தான். ஸோ இவா 2 பேர் தவிர, ஜானகி மாமி மைதிலி மாமி தவிர இன்னும் 2 பேரும் கோலம் போட்டு பார்த்தா அதை வச்சு ட்ரை பண்ணா. பட் அதை நான் வீடியோ எடுக்க விட்டுட்டேன். ஸோ இவாளை வச்சு எடுத்துடலான்னு சொல்லிட்டு இந்த 2 வீடியோவும் எடுத்திருக்கோம். ஸோ எல்லாருமே போட்டுட்டு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஈஸியாக இருக்குது, ஸோ யார் வேணாலும் போடுற மாதிரி இருக்குது அப்படிங்கிறது தான் சொன்னேன். அண்ட் இதை வச்சு நீங்கள் க்ரியேட்டிவாக எப்படி வேணாலும் போடலாம். மாமி ஒரு ஹாய் சொல்லுங்க எல்லாருக்கும்.